அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் என்ன ஆசையா இருக்கு அப்படின்னா, சீக்கிரம் இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிறது தான். ஸோ எங்களுக்கு மெசேஜ் பண்றவங்கலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீக்கிரம் வந்து இங்கிலீஷ் பேசணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது நான் வந்து திரும்பி கேட்டேன் அப்படின்னா, "நீங்க லெசன் பார்க்குறீங்களா ஃபர்ஸ்ட்ல இருந்து?" அப்படின்னு கேட்டா, அவங்க வந்து "இல்ல ஒரு 2 லெசன் தான் பார்த்தோம். அதுக்கு மேல டைம் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம படிக்கிற வீடியோ, அதுவும் இங்கிலீஷ் லெசன் அப்படிங்கிறப்போ, அந்த வீடியோ ஒரு 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ்க்கு மேல தொடர்ந்து பார்க்கறதுங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமா தான் எல்லாருக்கும் இருக்கும். அதையும் மீறி ஒரு வீடியோ இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, அத நம்ம கடைசி வரைக்கும் இன்னைக்கு பார்க்கணும் அப்படின்னு நம்மளே மனசுக்குள்ள ஒரு விஷயத்த சொல்லிட்டு, அத கடைசி வரைக்கும் பார்த்து, அதுல நம்ம சென்டென்ஸ பிராக்டிஸ் பண்ணி பேசி, பேசி பழகுறவங்கனால மட்டும் தான் சீக்கிரம் பேச முடியும். இந்த மாதிரி 2 லெசன் பார்த்துட்டு, இல்ல ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு, அந்த மாரி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, சரியா பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு தொடர்ச்சியான பிராக்டிஸ் இருக்கணும். தொடர்ந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா மட்டும் தான் நம்ம சீக்கிரம் பேச முடியும். அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்க லெசன் பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்க போது. ஸோ இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படிங்கிறப்போ ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் ஒதுக்கி அதுக்காக பிராக்டிஸ் பண்ணி கத்துக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ லெசன் பார்க்க டைம் இல்ல அப்படின்னு கண்டிப்பா யாரும் சொல்லாதீங்க. பிரஷ் பண்ற டைம் தான் நமக்கு. ஸோ அப்ப பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளே மனசுக்குள்ள ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி, அந்த லெசனை பேஸா வச்சு நம்மளே ஒரு புது சென்டென்ஸை உருவாக்கி பேசுறது. அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம். மத்தவங்களோட இங்கிலீஷ்ல சாட் பண்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா, வேற வழி இல்ல. நம்மளே சாட் பண்ணிக்கலாம். வாய்ஸ் நோட் அனுப்பிக்கலாம். இப்ப மனசுக்குள்ளேயே சொல்லிட்டே இருந்தாலும் அது டக்குன்னு நம்மளுக்கு பேச வராது. அதனால அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாய்ஸ் நோட் நம்மளுக்கே அனுப்பிக்கலாம். அத நம்ம திரும்பி கேட்டுக்கலாம். அப்படியே நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா தான் நம்ம சீக்கிரம் கத்துக்கிட்டு பேச ஆரம்பிக்க முடியும். ஸோ நம்ம சேனல்ல என்ன பண்றோம் அப்படின்னா, எந்தெந்த டாபிக்லாம் கவர் பண்ணா நம்ம சீக்கிரம் இங்கிலீஷ் பேச முடியுமோ, அந்தந்த டாபிக்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லா லெசனையும் மிஸ் பண்ணாம பாருங்க. அந்தந்த லெசன் முடிச்சுட்டு நீங்களே சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட்ல கேளுங்க. இது வரைக்கும் நம்ம 12 டென்ஸ் பார்த்துட்டோம். பி வெர்பை எப்படி மெயின் வெர்பா யூஸ் பண்ணுறது அப்படின்னு போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்லாம் நிறையா பார்க்க போகிறோம். இப்போது ஐ ஆம் ஹாப்பி, ஹீ இஸ் ஹாப்பி அந்த மாதிரி இருக்குல்ல, அதை நம்ம எப்படி சுருக்கி ஐம் ஹாப்பி, ஹீஸ் ஹாப்பி அந்த மாதிரி எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஐ தனியாக ஆம் தனியாக இருக்கிறத எப்படி நம்ம ஐ ஆம்னு சொல்லலாம் அப்படின்னா, ஐ மேலே ஒரு அப்பாஸ்ட்ரஃபி பக்கத்தில் ஒரு எம் போட்டால் இதுதான் இதோட ஷார்ட் ஃபார்ம். ஐம் ஹாப்பி, ஐம் ஆங்க்ரி, ஐம் ஹங்க்ரி அந்த மாதிரி சொல்லலாம். ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் ஹங்க்ரி, அதுக்கு ஐம் ஹாப்பி, ஐம் ஹங்க்ரி, ஐம் ஆங்க்ரி அந்த மாதிரி சொல்கிறோம். இப்போ அதோட நெகட்டிவ் எப்படி வரப்போகுது, பக்கத்தில் நாட் வரப்போகுது. ஐம் நாட் ஹாப்பி, ஐம் நாட் ஹங்க்ரி அந்த மாதிரி சொல்ல போகிறோம். அதே சப்ஜெக்ட் ஹீ ஷீ இட்டுக்கெல்லாம் எப்படி வரப்போகுது, ஹீ போட்டு மேலே ஒரு அப்பாஸ்ட்ரஃபி பக்கத்தில் ஒரு எஸ், ஹீஸ் ஹாப்பி, ஹீ இஸ் ஹாப்பி அந்த மாதிரி தனியாக சொல்லாமல் ஹீஸ் ஹாப்பி, ஹீஸ் ஹங்க்ரி, ஹீஸ் சேட் அந்த மாதிரி சொல்ல போகிறோம். இதோட நெகட்டிவ் எப்படி வரப்போகுது அப்படின்னா, ஹீஸ் அப்படியே ஹீ அப்பாஸ்ட்ரஃபி எஸ் பக்கத்தில் நாட், ஹீஸ் நாட் அப்படின்னு சொல்லலாம். ஹீயை தனியாக போட்டுட்டு இஸ்ஸையும் நாட்டையும் சேர்த்து ஹீ இஸ்ன்ட் ஹாப்பி, ஹீ இஸ்ன்ட் ஹங்க்ரி அந்த மாதிரி சொல்லலாம். எது கம்ஃபர்டபுளாக யாருக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம எப்படி சொல்லுவோம்னா, ஐம் ஹாப்பி, ஐம் நாட் ஹாப்பி, ஹீ இஸ் நாட் ஹாப்பி அந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஹீ இஸ்ன்ட் ஹாப்பி அப்படின்னு சொல்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது இது சப்ஜெக்ட் தே வரப்போ தே அப்பாஸ்ட்ரஃபி பக்கத்தில் ஆர்இ, தே ஆர் அப்படின்னு சொல்கிறது தே ஆர் ஹாப்பி, தே ஆர் ஹங்க்ரி அந்த மாதிரி சொல்ல போகிறோம். தே ஆர் ஹாப்பி அப்படின்னு வந்தாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட் நம்ம தனித்தனி எழுத்துக்கெலாம் எழுதி பழகிட்டு தானே கூட்டு எழுத்து எழுதிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு தனித்தனியாக பேசி பழகிக்கோங்க. புதுசாக கற்றுக்கிறவங்க உங்களுக்கு பேச வந்ததுக்கப்புறம் நம்ம தே ஆர் ஹாப்பி அந்த மாதிரி சொல்லிக்கலாம். தெரிஞ்சவங்க எப்படி வேணால் பேசிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த பி வெர்ப்ஸை மெயின் வெர்ப்ஸாக யூஸ் பண்ணுறோம். எந்தெந்த சிச்சுவேஷன் பார்த்துட்டோம், இதோட ஷார்ட் ஃபார்ம் பார்த்தாச்சு, எப்படி கொஷின் கேட்குறது, நெகட்டிவ் ஃபார்ம், கொஷின் ஃபார்ம் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துட்டு அடிக்கடி நம்ம இதை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி சீக்கிரமாக பேச போகிறோம். ஸோ வாங்க எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ யாரையாவது ரொம்ப நாள் நம்ம பார்க்கல அப்படின்னா, இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஜாலியாகிரும்ல, ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவோம். ஸோ அது சொல்கிறதுக்கு ஐம் ஸோ எக்ஸைட்டட் டு மீட் யூ, நான் உன்னை பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், நான் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறேன். இதோட நெகட்டிவ் ஐம் நாட் எக்ஸைட்டட். இந்த ஷார்ட் ஃபார்ம்லாம் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, ஐ மேலே அப்பாஸ்ட்ரஃபி அடுத்து எம் அதுக்கப்புறம் நாட், ஐம் நாட்.
அது இது சப்ஜெக்ட் வேறு வரப்போ he அல்லது she அந்த மாதிரி வரப்போ he is excited, she is excited. இதோட நெகட்டிவ் she is not, she apostrophe பக்கத்தில் எஸ் she is அல்லது she isn't அப்படின்னு சொல்லலாம். எது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கோ அப்படி நம்ம சொல்லிக்கலாம். இதோட கொஸ்டின் ஃபார்ம் ஆர் யூ எக்ஸைட்டட், நீ எக்ஸைட்டடாக இருக்கியா அந்த மாதிரி கேட்குறப்போ நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் ஃபார்ம்லையும் யூஸ் பண்ணலாம். அடுத்த எக்ஸாம்பிள், ஆர் யூ ஓகே பேபி, யா ஐம் ஓகே, ஐம் நாட் ஓகே. ஸோ இந்த மாதிரி அவங்க ஏதாவது ஃபீல் பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்போ சரியாயிட்டாங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். அடுத்து இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், யாராவது ஒருத்தவங்க வந்து ரொம்ப நாள் ஆளவே காணோம் அப்படின்னா நம்ம எப்படி மெசேஜ் பண்ணுவோம், உயிரோடு தான் இருக்கியா, அவன் உயிரோடு தான் இருக்கானா, ரொம்ப நாள் ஆளவே காணோம் அந்த மாதிரி கேட்போம்ல. he is alive, அவன் உயிரோடு தான் இருக்கிறான். கொஷின் ஃபார்மில் இஸ் he alive, அவன் உயிரோடு தான் இருக்கானா அந்த மாதிரி கொஷின் ஃபார்மில். இல்லை நம்மளை யாராவது கேட்குறாங்க அப்படின்னா ஆர் யூ alive, நீ உயிரோடு தான் இருக்கியா, ஐம் alive, நான் உயிரோடு தான் இருக்கேன். அடுத்து இப்போ யாராவது இருக்காங்கன்னா அவங்க யாருன்னு கேட்குறாங்க, who is he, நீங்கள் சொல்கிறீங்க he is my brother, he is my husband, he is my father அந்த மாதிரி சொல்கிறீங்க. he is not my brother, இதோட நெகட்டிவ் he is not my brother. இப்போ கொஷின் ஃபார்மில் இஸ் he your brother, அவன் உன்னோட அண்ணனா, அவன் உன்னோட தம்பியா அந்த மாதிரி கேட்குறப்போ இஸ் he your brother அந்த மாதிரி வந்துருப்போது. அடுத்து they are my friends, அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். are they your friends, கொஷின் ஃபார்மில் அவங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸா, are they your neighbors, அவங்க உன்னோட பக்கத்து வீட்டுக்காரவங்களா. ஸோ இந்த மாதிரி கொஷின் ஃபார்மில் கேட்குறப்போ ஆறுங்கிறது முன்னாடி வந்துடுது. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு கொஷின் ஸ்ட்ரக்சர் எல்லாமே தெரியுங்கிறதுனால எந்த குழப்பமும் இருக்காது. ஸோ இஸ் he your brother, அவன் உன்னோட அண்ணனா, எஸ் he is my brother. are they your friends, yes they are my friends, they are not my friendsங்கிறது நெகட்டிவில் வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ், I'm a girl, he's a boy, how old are you, உனக்கு என்ன வயது ஆகிறது. ஸோ அந்த இடத்துல I'm 25 years old, he is 20 years old, I'm 10 years old. ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கலாம். அடுத்து he is young, அவன் இளமையாக இருக்கிறான். he is not young, இது வந்து நெகட்டிவ். is he young, அவன் இளமையாக இருக்கிறானா. ஸோ இந்த மாதிரி கொஷின் ஃபார்ம்லேயும் அப்படி கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு they are old, they are not old. ஸோ இங்கே வெயில் போயிடுச்சுன்னா வீடியோ சீக்கிரம் எடுக்க முடியாதுங்கிறதுனால சில சென்டென்ஸ் மட்டும் நான் எழுதுகிறேன், மற்றது நான் வாயில சொல்கிறேன், நம்ம புரிஞ்சுக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். he is young, he is not young, is he young இது கொஷின் ஃபார்ம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள், it is a pen. ஸோ வாட் இஸ் திஸ், இது என்ன அப்படிங்கிற இடத்துல நம்ம இந்த பி வெர்பை மெயின் வெர்பை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா போன வீடியோவில். ஸோ இட்ஸ் அ பென், இது வந்து பேனா. இட் இஸ் ப்ளூ, இட் இஸ் பிளாக், இட் இஸ் ரெட், இந்த மாதிரி அதோட கலரை சொல்கிறது. இதெல்லாம் இதில் வரும், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதோட பண்புகளில் வரும். அதே மாதிரி திஸ் டேபிள் இஸ் பிளாக், இது வந்து கருப்பு நிறம், அதோட நிறம் அந்த மாதிரி குணம் இதெல்லாமே நம்ம அந்த பி வெர்ப்ஸஸ் மெயின் வெர்ப்ஸாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே ரொம்பவே சாதாரணமான வாக்கியங்கள் தான். ஆனால் இது எல்லாத்துலேயும் நம்ம இந்த பி வெர்ப்ஸை மெயின் வெர்பாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் யூஸ் பண்ணுறோமான்னு தெரியல. ஒருவேளை நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இப்படி தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எல்லாமே ரொம்பவே ஈஸியான சிம்பிளான சென்டென்ஸாக தான் இருக்குது. ஷீஸ் ரிச், ஷீஸ் புவர், ஷீஸ் பியூட்டிஃபுல், இதெல்லாம் நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள்ஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இட் இஸ் வெரி நைஸ். இப்போ ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு யாராவது உங்ககிட்ட கேட்குறாங்க, நம்மகிட்ட கேட்குறாங்க நல்லா இருக்கா அப்படின்னு, ஹவ் இஸ் திஸ், எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து எப்படி பதில் சொல்கிறோம், இட் இஸ் வெரி நைஸ், திஸ் ட்ரெஸ் இஸ் வெரி நைஸ் அப்படின்னு சொல்கிறோம். நன்றாக இல்லை செம்மையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே இருக்கிறது வந்துருச்சு, அப்போ இது ப்ரெசன்ட் ஃபார்ம். சப்ஜெக்ட் இட் வந்தனால இங்கே என்ன ஃபார்ம் வருது, இஸ் வருது. இட் இஸ் வெரி நைஸ். யாராவது நம்மக்கிட்ட கேட்குறாங்க மணி என்ன ஆகிறது, வாட் இஸ் த டைம் நவ் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த டைம் இஸ் 8 o'clock, த டைம் இஸ் 5 o'clock அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அல்லது இட் இஸ் 10 o'clock, இட் இஸ் 8 o'clock அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த எக்ஸாம்பிள், ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னா ரொம்ப வெயிலாக இருக்கிறது, சரியா, இட் இஸ் ஹாட். அல்லது இட் இஸ் வெரி கோல்ட் அவுட் சைட், வெளியே ரொம்ப குளிராக இருக்கிறது. ஸோ இருக்கிறது அந்த மாதிரிலாம் வந்துருச்சா, அப்போ இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். அல்லது இப்போ பாஸ்டில் சொல்லணுன்னா இட் வாஸ் ஹாட் எஸ்டர்டே, நேற்று ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. இட் வாஸ் கோல்டு எஸ்டர்டே, ஸோ நேற்று ரொம்ப குளிராக இருந்துச்சு அந்த மாதிரி சொல்கிறப்போ இருந்ததுங்கிறப்போ அது பாஸ்டில் வரப்போகுது. ஸோ இதோட நெகட்டிவ் எப்படி வரப்போகுது, இட்ஸ் ஹாட், இட்ஸ் நாட் ஹாட், இட்ஸ் கோல்டு அப்படிங்கிறப்போ இட்ஸ் நாட் கோல்டு அப்படின்னு இதோட நெகட்டிவ் வரப்போகுது. ஸோ கொஷின் ஃபார்ம் இதில் எப்படி கேட்கலாம், குளிராக இருக்கிறதா, வெயிலாக இருக்கிறதா அப்படிங்கிறப்போ இஸ் இட் ஹாட், இஸ் இட் கோல்ட் அவுட் சைட் அந்த மாதிரி கொஷின் ஃபார்மில் கேட்டுக்கலாம். அடுத்து, நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். ஐம் அ டீச்சர், ஐம் நாட் அ டீச்சர், ஹீ இஸ் அ டீச்சர்.
இந்த மாதிரி ப்ரொஃபஷனை குறிப்பிட நம்ம இப்படி யூஸ் பண்ணுறோம். இதில் கொஷின் ஃபார்ம் எப்படி வரப்போகுது? இஸ் ஹி அ டீச்சர்? அவன் ஆசிரியராக இருக்கிறானா? அந்த மாதிரி கேட்குறோம். இப்போது நம்ம வாஸ் வில் பி வச்சு நிறையா பார்க்குறதே இல்லை. இப்போ வாஸில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி வரப்போகுது? பாஸ்ட் டென்ஸில் அவன் ஆசிரியராக இருந்தான். ஹி வாஸ் அ டீச்சர். அப்போ இப்போ இல்லை, இப்போ வேறு ஏதோ பண்ணிகிட்ருக்கான் அந்த மாதிரி சொல்கிறோம். இப்போ ஃப்யூச்சரில் இனிதான் டீச்சர் ஆக போகிறான் அப்படிங்கிறப்போ he will be a teacher, she will be a teacher next year. அந்த மாதிரி அடுத்த வருஷம் அவன் டீச்சராகி இருப்பான். ஸோ இந்த மாதிரி ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கலாம். he is angry, அவன் கோவமாக இருக்கான். நெகட்டிவ் ஃபார்ம் he is not angry, அவன் கோவமாக இல்லை. கொஷின் ஃபார்ம் is he angry, அவன் கோவமாக இருக்கானா? அவன் ஏன் கோவமாக இருக்கான்? why is he angry? அடுத்து டோன்ட் பி ஆங்க்ரி, கோவமாக இருக்காத. பி ஹாப்பி, சந்தோஷமாக இரு. பி காம், அமைதியாக இரு. இந்த மாதிரிலாம் சொல்கிறோம். இப்போது நம்மளை யாராவது கேட்குறாங்க, நீ ஏன் கோவமாக இருக்க, நீ ஏன் கவலையாக இருக்க, அந்த மாதிரி கேட்குறாங்க. ஒய் ஆர் யூ ஆங்க்ரி, ஒய் ஆர் யூ சேட். டோன்ட் பி சேட், கவலையாக இருக்காத. பி ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே சரியாயிரும். ஆல் வில் பி குட், ஆல் வில் பி ஃபைன், எல்லாமே சரியாகிரும். இனிமேல் ஃப்யூச்சரில் நம்ம இதை யூஸ் பண்ணுறனால இப்போ கவலையாக இருக்கலாம், ஆனால் ஃப்யூச்சரில் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆல் வில் பி குட், ஆல் வில் பி ஃபைன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ யாராவது கவலையாக இருக்காங்க அப்படின்னா நம்ம போய் சொல்கிறோம் எல்லாம் சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறோம். எவ்ரிதிங் வில் பி குட் சூன், எவ்ரிதிங் வில் பி ஃபைன் அந்த மாதிரி சொல்கிறோம். அடுத்து யாராவது ஏதாவது சொல்கிறாங்க நம்ம ஒழுங்காக கவனிக்கல அப்படின்னா நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஐ ஆம் சீரியஸ். இது கொஷின் ஃபார்ம் ஆர் யூ சீரியஸ், ஹீ இஸ் சீரியஸ். அந்த மாதிரி சப்ஜெக்டை மாற்றி போட்டு நம்ம பேசிக்கலாம். கொஷின் ஃபார்ம் இஸ் ஹீ சீரியஸ். அடுத்த எக்ஸாம்பிள், ஐ ஆம் அலோன், நான் தனியாக இருக்கிறேன். இதை பாஸ்டில் சொல்கிறப்போ ஐ வாஸ் அலோன், நான் தனியாக இருந்தேன். ஐ வாஸ் அலோன் எஸ்டர்டே, நான் நேற்று தனியாக இருந்தேன். இப்போ நெகட்டிவ் ஃபார்மில் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஆம் நாட் அலோன், ஐ வாஸ் நாட் அலோன் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எக்ஸாம் எழுதிட்டுருக்கோம். யாராவது எழுதிட்டுருக்கப்போ கேட்குறாங்க ஹவ் இஸ் த எக்ஸாம், எக்ஸாம் எப்படி இருக்கிறது. இட் இஸ் ஈஸி, இட் இஸ் டிஃபிகல்ட், அது எப்படி இருக்கோ நம்ம சொல்கிறோம். இப்போ முடிச்சுட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறம் கேட்குறாங்கன்னா அது பாஸ்ட் ஆகிடுச்சா, அப்போது எப்படி கேட்கணும்? ஹவ் வாஸ் த எக்ஸாம், எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளோட பதில் எப்படி இருக்க போகுது? இட் வாஸ் டிஃபிகல்ட் அல்லது இட் வாஸ் ஈஸி அந்த மாதிரி சொல்கிறோம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இல்லை ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம இருந்தது அப்படின்னு சொல்கிறப்போ வாஸ் யூஸ் பண்ணுறோம். இல்லை ப்ரெசண்ட்டில் கேட்குறாங்க அப்படின்னா இருக்கிறது, இது கஷ்டமாக இருக்கிறது, ஈஸியாக இருக்கிறதுங்கிறப்போ இட் இஸ் ஈஸி, இட் இஸ் டிஃபிகல்ட். அவ்வளோதான் இருக்கிறது இருந்ததுக்கும் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு ஹவ் வாஸ் யுவர் டே, ஹவ் வாஸ் யுவர் வீக்கெண்ட் அந்த மாதிரிலாம் கேட்போம்ல. கொஷின் வீக்கெண்ட் என்ன பண்ண, உனக்கு வீக்கெண்ட் எப்படி போச்சு, எப்படி இருந்துச்சு அந்த மாதிரிலாம் கேட்போம்ல. ஹவ் வாஸ் யுவர் டே, ஹவ் வாஸ் யுவர் வீக்கெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து ஹவ் இஸ் இட், இது எப்படி இருக்கிறது. இட் இஸ் குட். எதுவாக இருந்தாலும் இப்போ நம்ம சமைக்கிறோம் இல்லை ட்ரெஸ் வாங்குகிறோம் இல்லை எதுவாக இருந்தாலும் இது எப்படி இருக்குது அப்படின்னு மற்றவங்ககிட்ட கேட்போம். அது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்போம்ல. ஹவ் இஸ் இட், இட் இஸ் குட். கொஷின் ஃபார்மில் இஸ் இட் குட், இது நல்லா இருக்கிறதா. நெகட்டிவ் ஃபார்மில் இட் இஸ் நாட் குட், இது நல்லா இல்லை அந்த மாதிரி சொல்கிறது நெகட்டிவ் ஃபார்ம். அடுத்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஹவ் இஸ் த டிஷ். இப்போ யாராவது சாப்பிட்டுட்டு இருக்கப்போ கேட்குறாங்க இந்த டிஷ் எப்படி இருக்குது, ஹவ் இஸ் த ஃபுட், இந்த ஃபுட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறோம்ல. ஸோ அதுக்கு நம்மளோட பதில் எதுவாக வேணால் இருக்கலாம். நல்லா இருக்குது, நல்லா இல்லை ஸ்வீட்டாக இருக்குது, காரமாக இருக்குது அந்த மாதிரி சொல்கிறோம். இட் இஸ் ஸ்வீட், இனிப்பாக இருக்கிறது. இட் இஸ் பிட்டர், கசப்பாக இருக்கிறது. இட் இஸ் ஸ்பைசி, காரமாக இருக்கிறது. அல்லது பாஸ்டில் சொல்கிறப்போ இட் வாஸ் ஸ்பைசி, ரொம்ப காரமாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்வோம்ல. ஸோ இந்த இஸ்ஸு வாசெல்லாம் நம்ம இங்கே எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? மெயின் வேர்பாக யூஸ் பண்ணுறோம். அந்த இருக்கிறது, இருந்தது அந்த மாதிரி மீனிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். பீனா இதுங்கிற மீனிங் அது ஒரு சப்ஜெக்ட் ஒரு டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஃபார்மையும் மீனிங்கையும் மாற்றிக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம தெளிவாக கற்றுக்கிட்டனால இதில் இனிமேல் எந்த குழப்பமும் வராது. அடுத்து ஹவ் இஸ் மை ரூம், என்னோட ரூம் எப்படி இருக்கிறதுன்னு கேட்குறேன். இட் இஸ் ஸ்மால், சின்னதாக இருக்குது. இட் இஸ் லார்ஜ், பெருசாக இருக்கிறது. இல்லை ஏதாவது ஒரு பொருள் அது எப்படி இருக்குது அப்படின்னா இட் இஸ் ஹெவி, ரொம்ப கடினமாக இருக்கிறது அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இட் இஸ் ஹெவி அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் லேட், ஹீ வாஸ் லேட், ஹீ வில் பி லேட். அவன் லேட்டாக வர்றான், லேட்டாக வந்தான், லேட்டாக வருவான். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் அதோட டென்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் அதோட ஃபார்மும் மீனிங்கும் மாறுது. அடுத்து நம்ம யார்ட்டாவது சொல்கிறோம் நான் நாளைக்கு லேட்டாக வருவேன் அப்படின்னு சொல்கிறோம். ஐ வில் பி லேட் டுமாரோ. இல்லை நான் சீக்கிரம் வந்துடுவேன், லேட்டாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஐ won't be late tomorrow அப்படின்னு வரப்போகுது. ஸோ இவ்வளோ தான் இந்த லெசன். ரொம்ப ரொம்ப ஈஸி.
பி வேர்ப்ஸை எந்தெந்த இடத்துலலாம் மெயின் வேர்ப்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாகவே நம்ம பார்த்துட்டோம். ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதோட பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ், அதோட கொஷின் ஃபார்ம் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ நாமளே ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் யோசிச்சு டெய்லியும் நம்ம பேசி பழகுனா இது ரொம்பவே ஈஸியாயிரும். ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 2 சென்டென்ஸ் தமிழில் இருக்குது. நான் படித்தேன், நான் கோபமாக இருந்தேன் அப்படின்னு இருக்குது. இப்போ நான் படித்தேன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த 2 சென்டென்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது நான் படித்தேன், அதில் என்ன இருக்குது? இத்து இருக்குது. அப்போ இத்து, இட்டு, இற்று, இன்னி வந்தால் என்ன? பாஸ்ட் டென்ஸு. அப்போ என்ன இங்கே யூஸ் பண்ணணும்? பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த verb. சப்ஜெக்ட் என்ன வந்தாலும் அதோட பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறோம் பாஸ்ட் டென்ஸை பொறுத்தளவு. ஸோ ஐ ஸ்டடீட், ஹீ ஸ்டடீட், அவன் படித்தான், ஷீ ஸ்டடீட், அவள் படித்தாள். அதே இது இங்கே என்ன வரப்போகுது? பி வேர்ப்ஸை மெயின் வேர்ப்ஸாக யூஸ் பண்ணுற இடத்துல நான் கோபமாக இருந்தேன் அப்படின்னு இருக்குது. ஸோ இருங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சு. இருன்னு வந்தாவே அது என்னன்னு பார்த்தோம்? பி வேர்ப்னு பார்த்துட்டோம். இப்போ இது எந்த டென்ஸ்ன்னு பார்க்கணுமா? இருந்தேன், இருக்கிறேன், இருக்கிறாள், கிறு, கின்று வந்தால் அது ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ இஸ், ஆம், ஆர் வரும். ஆனால் இங்கே இருந்தேன் வந்திருக்கு. அப்போ வாஸ், வேர் வரும். சப்ஜெக்ட் என்னன்னு பாருங்கள், நான். அப்போ சப்ஜெக்ட் ஐ வந்துச்சுன்னா என்ன வரப்போகுது? வாஸ் வரப்போகுது. கோவங்கிறனால ஆங்க்ரி, ஐ வாஸ் ஆங்க்ரி. ஸோ இவ்வளோ தான் டென்ஸுக்கும் பி வேர்ப்ஸை மெயின் வேர்பாக யூஸ் பண்ணுற இடத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். அடுத்து வில் பி அந்த மாதிரி வர்றதுல ஒரு வேளை குழப்பம் இருந்தால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சென்டென்ஸ். நான் எழுதி கொண்டு இருப்பேன் ஒரு சென்டென்ஸ் இருக்குது. நான் பிஸியாக இருப்பேன்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். கொண்டு அப்படின்லாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பார்த்தோம்? கண்டினியூஸ்ன்னு பார்த்தோம். இப்போ அது ப்ரெசன்ட் கண்டினியூஸாக, பாஸ்ட் கண்டினியூஸாக, ஃப்யூச்சர் கண்டினியூஸான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? இருக்கிறேன், இருந்தேன், இருப்பேன். எழுதி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் ரைட்டிங். எழுதி கொண்டு இருந்தேன் அப்படின்னா ஐ வாஸ் ரைட்டிங். எழுதி கொண்டு இருப்பேன் இங்கே இருக்கனால இப்போ வந்தனால அது ஃப்யூச்சர். ஸோ ஃப்யூச்சர் கண்டினியூஸோட சென்டென்ஸ் ஃபார்ம் சப்ஜெக்ட் வில் பி, வெர்போட என்ஜி. ஐ வில் பி ரைட்டிங், ஐ வில் பி ஸ்டடியிங், இந்த மாதிரி வரப்போகுது. இதே இது பி வேர்ப்ஸை மெயின் வேர்பாக யூஸ் பண்ணுற இடத்துல எப்படி வில் பி வருது அப்படின்னா ஐ வில் பி பிஸின்னு இருக்கா? நான் பிஸியாக இருப்பேன். அங்கே வந்து கொண்டுங்கிற ஒரு வார்த்தைலாம் வராது. ஸோ கொண்டு வந்தால் தான் நம்ம கண்டினியூஸ் போகணும், ஆக்ஷன் வெர்பு வரும், வெர்போட ஐஎன்ஜி வரும். இங்கே வந்து அந்த பிரச்சனை இல்லை, பிஸியாக இருப்பேன்னு மட்டும் இருக்குது. ஸோ இருன்னு வந்துருச்சு, அதுவும் இல்லாமல் இப்போ வந்திருக்கு. அப்போ இது ஃப்யூச்சர். ஃப்யூச்சர்னா ஃப்யூச்சருக்கு தனியாக எந்த ஃபார்மும் இல்லாதனால அப்படியே நம்ம வில் பி அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கு, ஐ வில் பி பிஸி. ஃப்யூச்சரை பொறுத்தளவு சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் வில் பி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். தே வில் பி பிஸி, ஐ வில் பி பிஸி, ஐ வில் பி ஃப்ரீ, நான் நாளைக்கு ஃப்ரீயாக தான் இருப்பேன். ஸோ இவ்வளோ தான் இந்த கொண்டு இருப்பேன். ஐ வில் பி ரைட்டிங், ஐ வில் பி பிஸி. இதுக்கு எந்த குழப்பமும் இனிமேல் வராது. ஸோ லெசன் பார்த்துட்டு புரிஞ்சுதா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.